ஹல்லேலூயா. ஒரு வேற வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய வேர் துளிர்க்கும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எனக்கு என்ன ஒண்ணுனா, இப்போ இந்த இயர்லி ஒன்ஸ் வந்து சாமியலுடைய பெற்றோர் வந்து பார்க்குறாங்க. மற்ற நாளில் இவனுக்கு ஏதாவது ஆச்சா, இருக்கா, இவன் இருக்கிறானா இல்லையா, ஒண்ணுமே. பைபிள் சொல்லுகிறது அவன் கர்த்தருடைய சந்நிதியிலே நின்றான் அப்படின்ற. அப்பா சமூகத்தில் நம்ம ஒரு பாட்டு பாடினோமே ஆரம்பத்தில், ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசனமே. ஆண்டவருடைய சன்னதியில கர்த்தர் அவனுக்குள்ள, அந்த சின்ன பையனுக்குள்ள, ஆமென், அந்த சின்ன பையனுக்குள்ள வேட வச்சுட்டு ஒரு பெரிய சங்காரம், ஒரு பெரிய புலம்பலை உண்டாக்குகிற காரியம் தேசத்தில் நடக்கும்போது சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் வளர்ந்தான். அவனை யாரும் கண்டுக்கல. ஆமென். உன்னுடைய, அதாவது யோசேப்பு நாளைக்கு இப்படி மாற போறான்னு தெரிஞ்சிருந்தா அவனை ட்ரீட் பண்ற விதம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இவன் என்ன பண்ண போறான்? இந்த யோசேப்பு தான் நாளைக்கு நமக்கு சாப்பாடு தர போறான்னு தெரிஞ்சிருந்தா போர்த்திவரின் மனைவி சல்யூட் அடிச்சு விட்டுருப்பா. இவன் மேல நம்ம கம்ப்ளைண்ட் வைப்போம். யார் இவனுக்காக வந்து வழக்காடுவா, வாதாடுவா? கோர்ட்ல போய் 2 பேருக்கு நியாயத்தையே கேட்பாங்க, அவன் நியாயத்தை தான் கேட்பாங்க. ஆனா யோசேப்பை யாருமே கண்டுக்கல. இன்னைக்கு கண்டுக்கப்படாத நிலையில, ஆமாம், இந்த சத்தத்தை கேட்கிற சில சாமுவேல்கள் உண்டு. அதனால தான் அடுத்த பாயிண்ட் போகாம ஆவியானவர் ஏதோ ஒரு உள்ளத்துக்காக பேச வச்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை கொண்டு உன் கூடாரத்தில் இக்கபோத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். உன்னை கொண்டு உன் கூடாரத்தில் எபனேசர் என்று பாட வைக்க போகிறார். நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி. இரண்டாவது கர்த்தர் உன்னிடமே வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த வார்த்தை என்ன ரொம்ப யோசிக்க வைத்த வார்த்தை. நான் இந்த சரித்திரத்தை டச் பண்ணிட்டு நான் சொல்லும் போது உங்களுக்கு அது புரியும் என்று நம்புகிறேன். புரியலனாலும் புரிஞ்ச மாதிரியே தலையாட்டிருங்க. ஆமென். பாருங்கள், இந்த உடன்படிக்கை பெட்டிய பெலிஸ்தியர் பிடிச்சிட்டாங்க. பிடித்து கொண்டு போய் எங்க வைக்கிறாங்கன்னா, அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனின் விக்கிரத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. இந்த பெலிஸ்தியனுக்கு யாரை பிடிக்கல தெரியுமா? இஸ்ரவேலரை பிடிக்கல. ஆனா அவன் எதை ரெஸ்பெக்ட் பண்றான் தெரியுமா? பெட்டி. அவன் ரொம்ப கனப்படுத்துறான். என்னை ரொம்ப யோசிக்க வைத்த வார்த்தை. இஸ்ரவேலர் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது பெலிஸ்தியர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 4:6 இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்னன்னு கேட்குறாங்க. இது கர்த்தரின் பெட்டி பாளையத்துக்கு வந்திருக்கு அப்படி என்பதை அறிந்து கொண்டார்கள். உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு தெரியுமா? பயம் சொல்றாங்க, நமக்கு மோசம் வந்தது. ஏன் அப்படின்னா 8வது வசனத்துல, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்பு வைப்பவர். அதாவது தேவனை குறித்து அறிவில்லாதவங்க தேவர்கள் சொல்லுவாங்க, தேவனை குறித்து அறிவுள்ளவங்க தேவன் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி, ஏன்னா இவங்க நிறைய தெய்வங்களை உண்டு பண்ணி ஆராதிக்கிறவங்க. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் கர்த்தர் ஒருவரே தேவன், அந்த வெளிச்சம் கிடையாது. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அந்த வேர்டை பார்த்தீங்களா? அவன் மைட்டி காட்ஸ், மகத்துவமான தேவன். அவன் இதை இஸ்ரவேலர் சொல்ல விட்டான். அவன் ஆர்ப்பரிக்கிறான், ஓன்னு கத்துறானே தவிர அவன் என்ன கத்துறான்னு கேட்டா ஒன்றும் கிடையாது, வெறும் சவுண்டு மட்டும்தான் வருது. ஆமென்.
ஆனா இவன் அப்போ எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றான் பாருங்க. நீங்க யாரை கேட்டு பாருங்க, யாருக்குமே இயேசுவை பிடிக்க, எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும், நம்மளதான் பிடிக்க மாட்டேங்குது. ஆமா, நம்மளை பார்த்தா அடிக்கிறான், இயேசுவை பார்த்தா கும்பிட்றான். எப்படி இருக்கும் பாத்துங்க. பெலிஸ்தீனுக்கு யாரை பிடிக்காது தெரியுமா? இஸ்ரவேலரை பிடிக்கல. அடி இஸ்ரவேலை பார்த்தாலே அடிதான். ஆனா பெட்டியை பார்த்தா, அதனாலதான் அவன் எங்க வைக்கிறான் தெரியுமா? தாகானுடைய கோயிலுக்குள்ள உள்ள கொண்டு போய் வைக்கிறான். ஆனா அங்க பெட்டிக்கு இருப்பு வரல, இருப்பு வரல. அங்க நான் இருக்க மாட்டேன். அங்கிருந்து எக்ரோனுக்கு கொண்டு போறாங்க. எக்ரோனுக்கு வரும்போதே அங்க எக்ரோன் சொல்லாங்க, நாங்க சாகணும்னா இங்க கொண்டு வரீங்க. பெட்டி வேற எங்க போனாலும் அடி. சில பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க, அவங்க பெற்றோர்கிட்ட இருப்பாங்க, வேற யாராவது ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அடி. பெட்டிக்கு இருக்க முடியல. இவங்க அங்க அடி விழுறான், வியாதியில போறான். என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கும்போதுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரம் என்ன பண்ணுங்க, நீங்க பூஜாரிகள் எல்லாம் கூப்பிடுங்க, குறி சொல்றவங்க எல்லாம் கூப்பிடுங்க சொல்லி பெலிஸ்தியர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்கறாங்க. கேட்கும் போது சொல்றாங்க, ஆமா அந்த 6:2 வாசிங்க. 6:2 அதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் இப்படி யாரு விசாரிக்கல தெரியுமா? ஹல்லேலூயா. நாங்க என்ன செய்யணும்? அதை நாங்கள், இந்த வேர்டை நீங்க கவனிக்கணும், எவ்விதமாய் அதன் ஸ்தானத்துக்கு அனுப்பிவிடலாம். அப்போ இந்த பெட்டி இருக்கிற ஒரு ஸ்தானம் உண்டு, இந்த பெட்டி இருக்கிற ஒரு ஸ்தானம் உண்டு, இந்த பெட்டி இருக்கிற ஒரு ஸ்தானம் உண்டு. அதுக்கு தான் கர்த்தர் என்னை மீதியாய் வைத்திருக்கிறார் சொல்றவங்க. glory, hallelujah. அப்போ பூஜாரிகள் சொல்றாங்க, இந்த பெட்டியை நீங்க அனுப்புனா அதை எப்படி அனுப்பக்கூடாது தெரியுமா? வெறுமை. அவங்களுக்கு பிரமாணம் தெரியாது, அதனால பூஜாரி சொன்னதை போய் கேட்டு செய்யக்கூடாது. அவனுக்கு பிரமாணம் தெரியாது, ஆனா அவனுக்கு ஏதோ தெரியுது. என்ன தெரியுது? வெறுமையா அனுப்பாத. நான் சொல்ற வசனம் மட்டும் வாஸ்தவம். குற்ற நிவாரண பலி செலுத்துன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். என்ன வியாதி வந்துச்சு? அதே வியாதியில் 5 பொண்ணுல ஒரு உருப்படி செஞ்சு வை அப்படிங்கிறான். ஏன் 5 செய்ய சொல்றான்? பெலிஸ்தியருக்கு எத்தனை அதிபதிகள் தெரியுமா? அந்த 6 கடைசியில் நீங்க படிச்சீங்கன்னாலே தெரியும். ஆமென். 17வது வசனத்தில் இருக்கிறது, வாசிக்க வேண்டாம். 5 பொன் சொரூபங்கள் வந்து அஸ்தோத்துக்கு உண்டு, காசாவுக்கு உண்டு, அக்லோனுக்கு உண்டு, காத்துக்காக உண்டு, எக்ரோனுக்காக. ஒருவேளை இதை வீழ்த்துவதின் அடையாளமாக கூட தாவீது என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? 5 கல்லை எடுத்திருக்கலாம். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி பேசுகிறான், பார்க்கிறான் என்று பைபிளே இருக்கிறது. ஆமென். தாவீது 5 கல்ல பெலிஸ்தியன் அடிக்கிறதுக்கு 5 கல்ல எடுத்தது கூட இதன் அடையாளமாக கூட இருக்கலாம். ஏன் 4 எடுக்கல, ஏன் 6 எடுக்கல? ஏன்னா பெலிஸ்தியனுக்கு 5 அதிபதிகள். ஏன்னா இந்த கோலியாத்து வந்து நின்று எந்த நாமத்தை சொல்லி தூஷிப்பான் தெரியுமா? பெலிஸ்தியருடைய தேவர்களின் நாமத்தை. அவன் ஒவ்வொரு பேரை சொல்ல 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 தாவீது ஒவ்வொரு கல்லை எடுக்கிறான். நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு கிடையாது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு தேவ பிள்ளை இதை புரிஞ்சுக்கணும். தேவ பிள்ளை இதை புரிஞ்சு கையில கல் எடுத்தா கோலியாத்து விழுவான். ஆமே. கோலியாத்துக்கு உயரத்தையும் இதையும் பார்த்து அவன் இப்படி சொன்னான் கல் எடுத்தா கோலியாத்து விழ மாட்டான். கல்லு போய் நம்ம மேலதான் படும். ஒரு தேவ பிள்ளை இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த குற்ற நிவாரணம். அப்போ பெலிஸ்தியனுக்கு தெரியுது, அவன் இவர் சாதாரணமானவர் அல்ல, இந்த பெட்டி இருக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அப்போ அவங்க சில செட்டப்போட என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 பசுமாட்டை பிடிச்சு அதுக்கு மேல இந்த பெட்டியை வச்சு இதை அனுப்புறாங்க. அனுப்பும் போது சொல்றாங்க, 9வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பாருங்கள், அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியால்
பெத்ஷிமேசுக்கு போனால், இந்த பெத்ஷிமேஸ் என்பது ரெண்டு இடத்துல இருக்கிறது. ஒன்று யூதா கோத்திரத்தார் கொடுத்த இடத்துல இருக்கிறது, இன்னொன்று நப்தலி கோத்திரத்தார். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யூதா கோத்திரத்தார் கொடுக்கப்பட்ட இடம். அது யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் யூதா கோத்திரத்துக்கு உட்பட்ட, அதாவது யூதாவின் எல்லைக்குள்ளே ஆரோனுடைய மகன் எலியேசருக்கு அடைக்கல பட்டணமாய் கொடுக்கப்பட்ட இடம் இந்த பெத்ஷிமேஸ். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது இருக்க வேண்டிய இடம். இங்க பாரு, இது பெத்ஷிமேசுக்கு இந்த பசுமாட்டு மேல நம்ம இந்த பெட்டியை வச்சு அனுப்புறோம்ல, இது பெத்ஷிமேசுக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோயேன், இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர் தாமே என்று என்ன பண்ணலாம், போகலன்னா அவருடைய கை நம்மை தொடாமலும் அது தற்செயலாய் நமக்கு வந்ததென்று அறிந்து கொள்ளலாம். என்ன வெளிப்பாடு பெலிஸ்தியருக்கு! அவன் உருப்படியெல்லாம் செஞ்சு வச்சது அவன் தேவர்களை பிரியப்படுத்த. அவன் அப்படிதான் செஞ்சு பார்த்து பழகினான். அவன் அதனால அவன் என்ன பண்றான், இதே மாதிரி நம்ம அவருக்கும் செஞ்சு கொடுக்கலான்னு. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். 7:3 அதுதான் சாமுவேல் சொல்லுவார், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் அப்படின்னு இருக்கும். அவன் இங்க வாங்க, எக்ரோன்ல இருந்து இன்னும் போகல. என்ன பண்ணுங்க, அப்ப அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த மனுஷர் அப்படியே செய்து கன்று குட்டிகளை அந்த வண்டி அந்த 11வது வசனத்தில் கர்த்தருடைய பெட்டியும் பொன்னால் செய்யப்பட்ட அதெல்லாம் வச்சுட்டு அந்த வண்டியின் மேலே வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது புறமாய் இடது புறமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர்வழியாய் கூப்பிட்டு கொண்டே பெலிஸ்தியரின் அதிபதிகள் பெத்ஷிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகு அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வண்டில் பெத்ஷிமேசின் ஊரானாகிய யோசுவாவின் வயலிலே வந்து அங்கே நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? உன்னை தற்செயலாய் அல்ல கர்த்தர் தெரிந்தெடுத்தது, உன்னை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார், விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு பெலிஸ்தியன் ஏன் உன்னை டார்கெட் பண்றான் தெரியுமா? சத்துரு ஏன் உன்னை டார்கெட் பண்றான் தெரியுமா? ஏன் எப்பக்கம் உனக்கு நெருக்கம் வருது தெரியுமா? நீ ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலயோ ஏதோ ஆமென் எப்படியோ உள்ள, அப்படி அல்ல, அப்படி அல்ல. எத்தனையோ பேர் இந்த மார்க்கத்தில் வர முயற்சித்தார்கள், ஆனால் பெட்டி அங்கே நிக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெட்டி என்னை தேடிதான் வந்தது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? அந்த கிருபையை அனுபவித்த தேவ பிள்ளைகள் மட்டும் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடின ஒரு பாட்டு எபனேசரே ஆராதனை, அதுல அந்த 2வது சரணத்தை போடுங்க. அவங்க போடக்குள்ள 2வது ஆராதனை வந்துடும் நினைக்கிறேன். நீர் என்மேல் வைத்தவும் கிருபையினா நிர்மூலமாகாமல் கடுங்கோபத்தால் என்னை அடுத்த சொல்லும் என்னை தேடி வந்தீரையான்னு ஒரு லைன் வரல அதுல. ஆமென். உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற என்னை தேடி வருது, அப்படி பெட்டி வருது. ஆமென். ஒன்னு புரிஞ்சுக்கோ, அவரை கனப்படுத்தி ரிசீவ் பண்றதுக்கு 1000 பெலிஸ்தியன் இருக்கான். ஆனா அவரை கனவீனப்படுத்தின ஒன்றை தான் வந்து இருப்பேன். ஹல்லேலூயா. அவரை கொண்டாடுறதுக்கு 1000 பெலிஸ்தியன் வரிசையா நிற்கும் போது அவருடைய வேல்யூ தெரியாம அவரை சும்மா விட்ட, உன்கிட்ட தான் இந்த பெட்டி வந்து இருக்கும்னு சொல்லி அப்படி உன் பின்னாடியே கூப்பிட்டு அது கூப்பிட்டுட்டே வருது.
அது கூப்பிட்டுட்டே வருது, அது கூப்பிட்டுட்டே வருது. எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். இவன் தான் அது மதிக்கவே இல்லையே. ஆமென். இந்த வார்த்தை, இந்த 2 லைன் அப்படியே என்னுடைய ஜபாரையில் இருந்துனா என் கண்ணெல்லாம் குழாச்சு. அவன் மற்றவர்கள் பெலிஸ்தியன் எப்படி அதை எடுத்ததுமே கொண்டு போய் தன்னுடைய தாகோன், அவனுடைய தெய்வத்தின் அவன் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கிறான். ஆனாலும் நான் இங்க இருக்க மாட்டேன், நான் இங்க இருக்க மாட்டேன். எங்க ஆண்டவரே போறீங்க? நான் அங்கதான் போனோம். ஆண்டவர் அவங்க உங்களை மதிக்கவே இல்லை. ஆண்டவரே எனக்கு பிடிச்சு போச்சுப்பா, எனக்கு பிடிச்சிச்சு. அநாதி ஸ்நேகத்தா ருசித்த தேவ பிள்ளைங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எத்தனையோ தருணங்கள் என் வாழ்வில் தந்தீரே, அத்தனையும் விட்டு தூரம் சென்றேனே. எத்தனையோ தருணங்கள் என் வாழ்வில் தந்தீரே, அத்தனையும் கைகளை உயர்த்தி நான் விலகி சென்றாலும் என்னை விட்டு கொடுக்காத என் அன்பே, இனியும் உம்மை விட்டு எங்கே செல்வேன்? நான் விலகி சென்றாலும் ஏசையா, ஏசையா, பிதாவே, பிதாவே, நான் உமக்காக, நான் உமக்காக. ஆண்டவர் இன்னைக்கு நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை இங்க பாரு. ஆமென். திரும்பவும் நான் அவங்கிட்ட வந்து நிக்கிறேன். மறுபடியும் கர்த்தர் சாமுவேல்கிட்ட முன்போல வந்து நின்று 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல இருக்கும். அப்பொழுது கர்த்தர் முன்போல வந்து அப்படி நின்று, கர்த்தர் வந்து நின்று முன்போல. நீ கேட்கலாம், ஆண்டவரே நான் தூரமா போயிட்டேன், நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே, என் லைஃப்ல நான் உங்களை இழந்த மாதிரி தான் இருக்கிறேன், ஆனா உங்களை எத்தனையோ பேர் கொண்டாடுறாங்க, அப்ப நான்லாம் இனி உங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. இப்படி சொல்லும்போது என் வீட்டு கதவை வந்து தட்டுது. இந்த பெட்டி, இந்த பெட்டி, இந்த பெட்டி. ஹல்லேலூயா. அப்படி தெரிந்தெடுக்கப்பட்டவன் தான் இன்னைக்கு உங்க மத்தியில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படி தெரிந்தெடுக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டு. போதும் போதும் போதும்னு ஓடணும். யோனாவை மாறி மீன் கக்கி போட்டவனாக்கும் யோனா. ஆனா ஆண்டவர் திரும்ப வரா. ஆண்டவர் அவன் வாந்தி. ஆண்டவரே எனக்கு அவன் வேணும். நான் சொல்றது புரியுதா? அவன் வாந்தி. ஆண்டவரே யாருக்கு வேணும் வாந்தி? உனக்கு அது வாந்தி, உனக்கு அது தீட்டு, உனக்கு அது அசுத்தம், எனக்கு அது யோனா. ஆமென். ஆமென். Oh, thank you Holy Spirit. உலகம் பார்க்கிறபடி உன்னை பார்த்திருந்தா இந்த பெட்டி உன்கிட்ட வந்திருக்கிறாது. சொந்தங்கள் பார்த்தபடி உன்னை பார்த்திருந்தா இந்த பெட்டி உன்கிட்ட வந்திருக்காது. உலகம் உன்னை தீட்டுன்னுச்சு, வாந்திச்சுன்னு வாந்தி
தகப்பனை